Hello everyone. Today நம்ம HTML பத்தி பார்க்க போறோம். So HTML ஓட full form வந்து என்ன அப்படினு பார்த்தோம்னா hypertext markup language அப்படினு சொல்லுவோம். So HTML வந்து ஒரு programming language வந்து கிடையாது. HTML அப்படின்றது வந்து ஒரு markup language. So HTML வந்து எதுக்காக படிக்கணும் அப்படினு பார்த்தோம்னா HTML வந்து யூஸ் பண்ணி நம்ம web pages எல்லாத்தையுமே வந்து create பண்ண முடியும். Web pagesனா என்ன அப்படினா Web pages are individual documents on the internet that are viewed using a web browser like Chrome, Firefox or Safari. So ஒரு example ஓட பார்க்கலாம். இப்போ நான் ஓபன் பண்ணியிருக்கிறது வந்து என்னன்னா Google Chrome வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் சம்திங் ஒரு விஷயத்தை வந்து சர்ச் பண்ண போகிறேன். நான் Greeks for Greeks அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா Greeks for Greeks your all in one learning portal. அதாவது நான் என்ன வேர்ட் கொடுத்தனோ அதுக்கு ரிலேவெண்ட்டான பர்டிகுலர் அந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து எனக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சர்ச் பண்ணுறேன் இல்லையா, சர்ச் பண்ணுறதுக்காக ஒரு வேர்டை கொடுக்குறேன்ல Greeks for Greeks, இதுதான் வந்து query அப்படின்னு சொல்லுவோம். நம்ம query என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற அந்த வெப்சைட்ஸ் அது எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து விசிபிளாக வந்து ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் Greeks for Greeksன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு Greeks for Greeks your all in one learning portal அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இந்த மாதிரி கீழே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போகிறேன். இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னோடய யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஹலோ வாட் டு யூ வாண்ட் டு லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் டாப்பில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் DSA அப்படின்னு இருக்குது, ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குது, C++, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், டேட்டா சயின்ஸ்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து DSAவை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். DSAவை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு DSA டுட்டோரியல் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ DSAனா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம். ஸோ அதை பற்றின கண்டென்ட்டை வந்து எனக்கு இங்கே கொடுத்துருக்கு. அடுத்தது நான் திரும்ப பேக் போயிட்டு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ பாப்புலர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து எனக்கு விசிபிளாக இருக்குது. திரும்பியும் நான் பேக் போயிட்டு சியை வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது. சரிங்களா, இப்போ திரும்ப பேக் வந்துட்டு C++ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா C++னா என்ன, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றின கண்டென்ட் வந்து இங்கே இருக்குது. இப்போது நான் கிளிக் பண்ணுறேன் இல்லைங்களா, DSA, ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், C++, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், இது எல்லாமே ஒரு வெப் பேஜஸ். நான் DSA அப்படின்னு கிளிக் பண்ணும்போது DSAவோட வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த வெப் பேஜுக்குள்ளே இருக்கிற அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை நமக்கு விசிபிள் பண்ணுது. ஒரு வெப் பேஜுக்கும் ஒரு பேர் இருக்கும். இப்போ நான் எந்த வெப் பேஜை வந்து ஓப்பன் பண்ணேன், DSA வெப் பேஜ் தான் ஓப்பன் பண்ணேன். அதனால தான் மேலே பாருங்கள் DSA டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி எனக்கு காமிக்குது. ஸோ இதே நான் பின்னாடி வந்துட்டு இதில் இப்போ நான் C அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். ஸோ சின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து எனக்கு விசிபிளாக ஆகுது. ஆனால் இப்போது மேலே பாருங்கள் நேமு C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது இந்த வெப்பேஜோட நேமை வந்து இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இது எல்லாமே இந்த C++, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், டேட்டா சயின்ஸ், இது எல்லாமே ஒரு வெப்பேஜஸ் தான். இப்போ நான் பைத்தான்குள்ளே போகிறேன். பைத்தான் டுட்டோரியல், பைத்தான் பற்றி எனக்கு வந்து பேசிக்ஸை வந்து காமிக்குது. அதுக்குள்ளேயே பாருங்கள் பைத்தான் கோர்ஸ், பைத்தான் டுட்டோரியல், இன்டர்வியூ கொஷின், பைத்தான் குவிஸ், அந்த மாதிரி நிறைய வெப்பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ வெப்பேஜஸ் எல்லாமே வந்து எவ்வளோ வெப்பேஜஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வெப்பேஜஸ் எல்லாத்தையுமே வந்து எதுக்குள்ளே வச்சுருக்காங்க, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பேஜஸ் எல்லாத்தையுமே வந்து Greeks for Greeks அப்படின்ற இந்த பர்டிகுலர் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு விஷயத்த கற்றுப்பீங்க. ஒன்று வந்து வெப்சைட்டு, இன்னொன்று வெப்பேஜ். வெப்சைட் அப்படின்றது என்னென்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே தான் நிறைய வெப்பேஜஸ் வந்து இருக்கும். எல்லா வெப்பேஜஸையும் வந்து உள்ளடக்கியது தான் வந்து வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுலேயே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா google.com அப்படின்னு சொல்லி போடுறேன். google.com அப்படின்னு கொடுத்து நான் சர்ச், இந்த query கொடுத்துட்டு நான் சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது, கூகுளோட UI வருது, யூசர் இன்டர்ஃபேஸ் வருது. ஸோ இந்த இடத்துல இதுவுமே ஒரு வெப்பேஜ் தான். நம்ம நார்மலாக வீடியோஸ்லாம் பார்ப்போம் இல்லைங்களா யூடியூப்பில். ஸோ நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது அந்த ஒரு
வீடியோவும் நமக்கு வந்து ப்ளே ஆகி காமிக்குது. அது ஒன்றுமே என்னது ஒரு வெப் பேஜில் தான் வந்து ரன் ஆகுது. ஸோ எவ்ரிதிங் இதில் எல்லாமே வந்து நம்ம வெப் பேஜஸ் தான் வந்து சொல்வோம். ஸோ வெப் பேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெப் பேஜோட டெஃபினிஷன்: வெப் பேஜஸ் ஆர் த இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் ஆன் த இன்டர்நெட் தட் ஆர் வியூட் யூசிங் த வெப் ப்ரௌசர் லைக் க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் சஃபாரி. அதாவது க்ரோமு, ஃபயர்ஃபாக்ஸு, சஃபாரி இந்த மாதிரியான வெப் ப்ரௌசர்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெப் பேஜஸை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே கரெக்டாக? ஆமாம். இப்போது நம்ம க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணி கிரீக்ஸ் ஃபார் கிரீக்ஸ் அப்படின்ற அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிற C++, ஜாவா, பைத்தான் அந்த மாதிரியான வெப் பேஜஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வியூ பண்ணி பார்த்தோம். ஸோ வெப் பேஜஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூகுளோட ஹோம் பேஜை வந்து சொல்கிறாங்க. நம்ம google.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தப்போ வந்து கூகுளோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்தது இல்லையா, அதுவுமே வந்து ஒரு வெப் பேஜ் தான். அடுத்தது யூடியூப் வீடியோ பேஜ், வேர் யூ வாட்ச் எ வீடியோ. ஸோ யூடியூப் வீடியோவுமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம் வெப் பேஜுக்கு. அடுத்த பாயிண்ட்டு, எ வெப்சைட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி வெப் பேஜஸ். ஆமாம், ஒரு வெப்சைட்குள்ளே என்ன இருக்கும்? நிறைய வெப் பேஜஸ் வந்து இருக்கும். வெப் பேஜஸ் ஆர் யூஸ்வலி ரிட்டன் இன் HTML. ஸோ ஒரு வெப்சைட்குள்ளே நிறைய வெப் பேஜஸ் வந்து இருக்கும். நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தது கிரீக்ஸ் ஃபார் கிரீக்ஸ் அப்படின்ற அந்த வெப்சைட் தான். அதுக்குள்ளே வந்து நிறைய வெப் பேஜஸ் வந்து இருந்துச்சு. C++, ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி. இந்த வெப் பேஜஸ் எல்லாமே வந்து எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா HTML, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்ற இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி ரிட்டன் பண்ணுறாங்க. அதாவது அந்த வெப் பேஜஸை உருவாக்குறாங்க. யூ கேன் நேவிகேட் பிட்வீன் த வெப் பேஜஸ் யூஸிங் ஹைப்பர்லிங்க்ஸ். அதாவது ஒரு வெப் பேஜ்லேருந்து இன்னொரு வெப் பேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் ஆகி போக முடியும். அது வந்து எது மூலயமானா ஹைப்பர்லிங்க்ஸ் மூலயமா. இந்த இடத்துல வந்து ஹைப்பர்லிங்க்ஸு இதெல்லாமே வந்து கொஞ்சம் புது வார்த்தையாக இருக்கும். ஸோ இது அடுத்தடுத்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண இதெல்லாம் நமக்கு வந்து புரியும். அடுத்தது HTML அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம். HTML எதுக்கு படிக்கிறோம்? வெப் பேஜஸ் எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ HTML எதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா ஒரு வெப் பேஜோட பேசிக் ஸ்ட்ரக்சரையே வந்து இது என்ன பண்ணுதுன்னா டிஸ்கிரைப் வந்து பண்ணுது. நீங்கள் HTML கற்றுக்கிட்டு ஒரு வெப் பேஜை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அதில் வெப் பேஜஸோட பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்க முடியும். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதுலேருந்து. HTML கன்சிஸ்ட் ஆஃப் சீரியஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ ஒரு HTML பொறுத்த வரைக்கும் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். HTML எலிமெண்ட்ஸ் டெல் த ப்ரௌசர் ஹவு டு டிஸ்பிளே த கண்டென்ட். இப்போது எதுக்காக HTML எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னா ப்ரௌசர் இருக்குது இல்லைங்களா, ப்ரௌசருக்கு வந்து இந்த HTML எலிமெண்ட்ஸ் வந்து சொல்லும். என்ன சொல்லும் அப்படின்னா ஹவு டு டிஸ்பிளே த கண்டென்ட், எப்படி வந்து ஒரு கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லும். HTML elements label pieces of content such as this is heading, this is paragraph, this is a link. அதாவது HTML எலிமெண்ட்ஸ் லேபிள் பண்ணும். என்னென்னா இது வந்து ஒரு ஹெட்டிங்கு, இது வந்து ஒரு பேராகிராஃபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ரௌசர்ஸ்க்கு வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு ஹெட்டிங்கு, இது வந்து ஒரு பேராகிராஃபு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து நிறைய புது வார்த்தைகள் இருக்கும். அதாவது எலிமெண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் லிங்க்ஸு, பேராகிராஃபு, ஹெட்டிங்கு, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து புதுசாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான் எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் வந்து ஹெட்டிங்ஸ்னால் என்ன, பேராகிராஃப்னால் என்ன, இது எல்லாமே வந்து புரியும். இப்போது HTML டாக்குமெண்ட் டைப்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நான் ஒரு கோடு எழுதியிருக்கேன் இல்லைங்களா, இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு HTML கோடே. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இதுலேருந்து அடுத்தடுத்து கோடிங் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு லைன் என்ன இருக்குது? டாக் டைப் HTML அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா
இப்போ நம்ம ஒரு HTML வந்து கோடை வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாக் டைப் இதுக்கு கீழே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட HTML கோடே வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ மேலே இருக்கிற இந்த டாக் டைப் HTML எதுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு HTML கோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா புரியும். டாக் டைப் HTML டிக்ளரேஷன் டிஃபைன்ஸ் தட் திஸ் டாக்குமெண்ட் இஸ் an HTML டாக்குமெண்ட். இது வந்து ஒரு HTML5 டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோம் நம்மளோட கோடிங்கோட ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல HTML அப்படின்ற இந்த எலிமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இந்த இடத்துல வந்து முடியுது. நான் ஸ்டார்ட் ஆகுது முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த எலிமெண்ட்ல பாருங்க ஒரு ஸ்லாஷ் வந்து இல்லவே இல்லை. அதாவது ஓப்பன் டேக் HTML க்ளோஸ் டேக் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க ஒரு ஸ்லாஷ் வந்து இருக்கு. அதாவது ஒரு டேக் வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்க, ஒரு எலிமெண்ட்டை வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த எலிமெண்ட்டை வந்து நீங்க கண்டிப்பா வந்து க்ளோஸ் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டீங்க டேக் அப்புறம் அப்படின்னா இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ HTML கோடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால HTML அப்படின்ற இந்த எலிமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை லாஸ்ட்ல தான் நான் வந்து க்ளோஸே வந்து பண்ணணும். இந்த HTML இந்த எலிமெண்ட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ஹெட்டு, இன்னொன்று வந்து பாடி. ஹெட்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கும். இப்போ நம்ம வந்து கிரீக்ஸ் ஃபார் கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்குள்ளே வந்து போனோம். வெப்சைட்குள்ளே போனப்போ அதுக்குள்ளே நிறைய வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா வெப்பேஜஸ் வந்து இருந்தது. அந்த ஒரு வெப்பேஜஸோட பேருமே மேலே டாப்பில் காமிச்சது இல்லையா? சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பேஜ்குள்ளே போகும்போது மேலே டாப்பில் சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பேஜோட பேர் வந்து காமிச்சது. கரெக்டாக? இப்போது இந்த HTML அப்படின்ற இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எலிமெண்ட்டை வந்து வைக்கிறோம். அதுல ஹெட்டுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பேஜோட பேர் வந்து இருக்கணும். அதாவது டைட்டில் அப்படின்றது வந்து இருக்கணும். அடுத்தது பாடிக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த வெப்பேஜ்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பாடிக்குள்ள கொடுப்போம். ஸோ HTML எலிமெண்ட் வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் இந்த HTML எலிமெண்ட் வந்து இந்த இடத்துல முடியுது. இதுக்குள்ள ஹெட்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எலிமெண்ட் இருக்கும். இது வந்து ஹெட்டு அண்ட் இது வந்து பாடி. ஆனா பாருங்க ஹெட் வந்து ஆரம்பிச்ச உடனே வந்து இந்த இடத்துலயே வந்து ஹெட் வந்து முடிஞ்சிரும். அதாவது ஸ்லாஷ், இந்த ஸ்லாஷ் போட்டு இந்த ஹெட் வந்து இந்த எலிமெண்ட் வந்து இந்த இடத்துலயே வந்து முடிஞ்சிரும். பாடி அப்படின்றது வந்து ஹெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஆரம்பிக்குது. இந்த எலிமெண்ட் ஆரம்பிச்சு இந்த இடத்துல HTML எலிமெண்ட்டுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆகி முடியுது. ஸோ இப்போ இந்த ஹெட் அப்படின்ற இந்த போர்ஷனுக்குள்ள என்ன இருக்கணும்னு சொன்ன அந்த HTMLோட அந்த வெப்பேஜோட பேர் வந்து இருக்கணும்னு சொன்னேன். அப்போ டைட்டில் அப்படின்ற இந்த டேகுக்குள்ள நான் இந்த எலிமெண்ட்ஸ்குள்ள நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வெப்பேஜோட பேரை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட வெப்பேஜோட பேர் வந்து பேஜ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாடி. பாடிக்குள்ளே என்ன இருக்கணும்னு சொன்னேன்? அந்த ஆக்சுவலாக அந்த வெப்பேஜ்குள்ளே என்ன கண்டென்ட் வந்து ஷோ ஆகணும். இப்போது கிரீக்ஸ் ஃபார் கிரீக்ஸ் அந்த வெப்சைட்குள்ளே போனதும் அதுக்குள்ளே இருந்த வெப்பேஜஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து ஷோ பண்ணுச்சு. இதில் நான் சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பேஜ்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா அதில் டாப்பில் என்ன காமிச்சது? சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பேஜோட பேரை காமிச்சது. அதே கீழே என்ன காமிச்சது? சி ப்ரோக்ராமிங் இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றின கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து காமிச்சது. ஸோ நம்ம ஒரு வெப்பேஜுக்கு பேர் வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த டைட்டில் அப்படின்ற இந்த டேகுக்குள்ள ஹெட் அப்படின்ற இந்த எலிமெண்ட்ஸ்குள்ள நம்ம கொடுக்கலாம். இதே நம்ம வந்து அந்த வெப்பேஜுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமோ அந்த கண்டென்ட்டை வந்து இந்த பாடி டேகுக்குள்ள வந்து கொடுக்கலாம். இதுல வந்து H1 P இதெல்லாமே வந்து புது டேக். ஸோ இதெல்லாம் பத்தி இப்போ வரி பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரியறது என்னன்னா HTMLனா என்ன, HTML வந்து எதுக்கு படிக்கிறோம் அண்ட் HTMLோட பேசிக்கான ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும்தான். இதில் வந்து HTML அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா HTML அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளோசிங் டேகை போட்டு நம்ம முடிப்போம். இதுக்குள்ளே ஹெட்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கும். ஹெட்டில் நம்ம என்ன கொடுப்போம்?
வெப்பேஜோட டைட்டிலை வந்து கொடுப்போம். பாடியில் என்ன கொடுப்போம், அதோட கண்டென்ட்டை வந்து கொடுப்போம். இதில் டாக் டைப் ஹெச்டிஎம்எல் அப்படின்றது எதுக்கு நம்ம போடுறோம், ஏன்னா இது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறதுக்காக. HTML எலிமெண்ட், இந்த எலிமெண்ட் வந்து என்ன அப்படின்னா ரூட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டாக் டைப்புக்கு அடுத்தது ஒரு HTML கோடை எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா HTML அப்படின்ற இந்த எலிமெண்ட் போட்டு தான் ஆரம்பிக்குது. இதுக்குள்ளே தான் ஹெட்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேக்லாம் இருக்குது. அடுத்தது ஹெட் அப்படின்றது என்னது, ஹெட் எலிமெண்ட் கண்டைன்ஸ் த மெட்டா இன்ஃபர்மேஷன் அபவுட் த HTML பேஜ். இந்த ஹெட்டுக்குள்ளே தான் நம்ம மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுப்போம், அதாவது டைட்டில் என்ன அதெல்லாமே வந்து. அடுத்தது டைட்டில், இந்த எலிமெண்ட் என்ன பண்ணுது, இந்த எலிமெண்ட்குள்ள இட் கேன் ஸ்பெசிஃபை a டைட்டில் ஃபார் த HTML பேஜ். ஒரு HTML பேஜ் இருந்ததுன்னா அந்த பேஜோட டைட்டில் இந்த டைட்டில் டேகுக்குள்ள வந்து கொடுப்போம். இந்த டைட்டில் டேக் எதுக்குள்ள இருக்கும், இந்த எலிமெண்ட் வந்து ஹெட் எலிமெண்ட்டுக்குள்ள வந்து இருக்கும். அடுத்தது body element defines the document body and it container for all the visible content. So body tag குள்ள obviously அந்த web page ஓட content எல்லாத்தையுமே வந்து கொடுப்போம். paragraph, image, hyperlinks, table, list. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் H1 அப்படின்றது வந்து இட்ஸ் எலிமெண்ட் அண்ட் இதை டேக் அப்படின்னு சொல்லலாம். எலிமெண்ட் டிஃபைன்ஸ் எ லார்ஜர் ஹெட்டிங் அண்ட் P டிஃபைன்ஸ் எ, அதாவது P டேக் அப்படின்றது எதை டிஃபைன் பண்ணுதுன்னா பேராகிராஃபை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஹெட்டிங் டேக்ஸ்லாம் எத்தனை இருக்குது, ஸோ என்னென்ன ஹெட்டிங் டேக்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் பேராகிராஃப் டேக் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பேசிக்காக வந்து HTMLனா என்ன, HTML எலிமெண்ட்னா என்ன, ஹெட்டுனா என்ன, டைட்டில்னா என்ன, பாடினா என்ன, இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு பேசிக்கான ஒரு HTML கோடை வந்து நம்ம டைப் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.